இங்க கிளாஸ்ல இருக்க பொண்ணுக்கு சார் மேல லவ் வந்துருது. டைரக்டா லெட்டர் எழுதி சாரோட பைக்லயே போட்டுறான். அவன் அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு வீட்டுல போய் ஒய்ஃப்ட்ட கொடுத்துறான். அந்த லெட்டரை ஹீரோயின் ஓரமா எடுத்துட்டு போய் படிக்கிறா. லெட்டர்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது ப்ளூ கலர் சட்டை போட்டு வாங்கன்னு எழுதி இருக்கு. ஒய்ஃபும் சும்மா விளையாண்டு பார்க்கலான்ட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ப்ளூ கலர் சட்டையை போட்டு அனுப்பி விட்டுறா. சட்டையை பார்த்தோன்னா அந்த பொண்ணு சார் நம்மள லவ் பண்றாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். வீட்டுக்கு போனான ஹீரோயின் ஹீரோட்ட மேட்டர் சொல்றா. அட பைத்தியம், ஏன்டி இப்படி பண்ண, அந்த பொண்ணு என்ன தப்பா நினைச்சிருக்கலன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். எனக்கு நீங்க அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்துட்டு என் மேல இருக்க லவ்னால நீங்க அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி கேக்குறா. ஏன்டி உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற வழி இல்லாம ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் உண்மையாலுமே அந்த பொண்ணை லவ் பண்ணிடுறான். ஒரு நாள் லைப்ரரியில அந்த பொண்ணு சார் கூட தப்பா இருக்க ட்ரை பண்றா. அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சார் அங்கிருந்து கிளம்பிடுவான். அதை பொறுத்துக்க முடியாத அந்த பொண்ணு டைரக்டா ஹீரோட வீட்டுக்கே போயிடுறான். அங்க போயிட்டு கண்ணாடியில கிஸ் பண்ணிட்டு வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டே போய் ஹீரோட்ட சொல்றா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனவன் எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விட்டுறான். என்னையே அடிச்சிட்டல, இதுக்கு நீ அனுபவிப்புன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போனவன் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எங்க சார் என்னோட தப்பா நடந்துக்கு பாக்குறாருன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறான். அவங்க உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து லாக்அப்ல வச்சு அடி வெளுத்து எடுத்துறாங்க. இந்த விஷயம் எல்லாம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு தெரிய வர அவங்க வந்து இந்த பொண்ணு தான் சாரை லவ் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லி சாரை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதுனாலதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். போகும்போதே ஒரு லாரி வந்து மோதி ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். இந்த பக்கம் ஒய்ஃப் காரி நம்மளாலதான் நம்ம ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை போட்டு அவளும் இறந்து போயிடுறா. இந்த பக்கம் ஸ்கூல் பொண்ணு நம்மளாலதான் அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணி இவளும் இறந்து போயிடுறா.